பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி அப்படின்றது த ஸ்டடி ஆஃப் மார்ஃபம்ஸ். இந்த ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஃபாலஜி அப்படின்றது மார்ஃபம் பற்றி படிக்கிறது. ஸோ மார்ஃபம் அப்படின்னா என்னன்ற நெக்ஸ்ட் கொஷின் வரும். மார்ஃபம் அப்படின்னா என்னென்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்டு. ஸோ ஒரு சின்ன வேர்டு, ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன வேர்டு தான் நம்ம வந்து மார்ஃபம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன வேர்டாக வேணால் இருக்கலாம், ஆனால் அது ஒரு சின்ன சிம்பிளான ஸ்மாலஸ்ட் வேர்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து மார்ஃபம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த மார்ஃபம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கிறத தான் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் நம்ம மார்ஃபம்னு சொல்கிறோம், ஏன் அந்த வேர்டுன்னு சொல்லலை அப்படின்னா, வேர்ட் அப்படின்றது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். மார்ஃபம் அப்படின்னு சொல்லும்போது அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு மாடிஃபிகேஷன்லேயும் என்னென்ன சேஞ்ச் ஆகுது, அப்படி சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு என்ன மாதிரி நம்ம நேம் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்டை வந்து நம்ம எப்படி வேணால் சேஞ்ச் பண்ண முடியும். அதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதை பாஸ்ட் டென்ஸில் நம்மளால் எழுத முடியும். இஆர் அப்படின்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணி ரீடர் அப்படின்ற ஒரு நியூ வேர்டை கொடுக்க முடியும். இல்லைன்னா ரீடர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா அதை ப்ளூரல் ஃபார்மில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரே வேர்டை நம்மளால் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அந்த வேர்டை ஒரு நியூ வேர்ட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு வேர்ட்லேயே இவ்வளோ சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ராசஸை தான் நம்ம மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்டை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் அதை சேஞ்ச் பண்ணுறோம், எப்படிலாம் நியூ வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த மார்ஃபாலஜியில் நம்ம படிக்கிறோம். ஸோ மார்ஃபம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வேர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதில் நிறைய மாடிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஒரு சிம்பிளான வேர்டை வச்சு நிறைய நியூ வேர்ட்ஸை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நியூ வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுற வேர்ட்ஸை தான் நம்ம மார்ஃபம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரூட் வேர்டு. ரூட் வேர்டுன்னு சொல்லுவோம், ஸ்டெம் வேர்டுன்னு சொல்லுவோம். இந்த ரூட் வேர்ட், ஸ்டெம் வேர்டு இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மார்ஃபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மார்ஃபம் அப்படின்றது ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இதே மாதிரி இதுக்கு சிமிலராக இருக்கிறது தான் இந்த ரூட் வேர்ட் அண்ட் ஸ்டெம் வேர்ட். ரூட் வேர்ட்னா என்ன அப்படின்னா, ஸ்டேபிளாக ஒரு வேர்ட் நம்ம எடுத்து வைக்கிறோம். ரீட் அப்படின்ற ஒரு வேர்டை எடுத்து வைக்கிறோம் இல்லையா, இதுதான் ரூட் வேர்ட் இல்லைனா ஸ்டெம் வேர்ட். இந்த ரூட் வேர்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டோம். இந்த ரூட் வேர்டோட ப்ரிஃபிக்ஸோ இல்லை சஃபிக்ஸோ நம்ம ஆட் பண்ணுறோன்னா நியூ வேர்டு ஒன்று க்ரியேட் ஆகுது இல்லையா. அப்போது ஒரு வேர்டில் ஆல்ட்ரேஷன்ஸ் நடக்குது, நியூ ஃபார்மேஷன் நடக்குது, வேறு ஒரு வேர்டு வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஃபார்மேஷன், இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் தான் நம்ம மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். மார்ஃபாலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் மார்ஃபம் மட்டும்தான், ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் மார்ஃபம் பற்றி மட்டும் படிக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதில் இருக்கிற மல்டிபிள் ஸ்டெப்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் தான் மார்ஃபாலஜிக்குள்ளே வரும். ஸோ ஒரு ஸ்டெம் வேர்டோ ரூட் வேர்டோ நம்ம எடுத்துட்டு அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அது கூட ஒரு ப்ரிஃபிக்ஸ் இல்லை சஃபிக்ஸ் ஆட் பண்ணி நியூ வேர்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்ஃபம் அப்படின்றது வந்து ஒரு க்ரீக் வேர்டில் இருந்து தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. மார்ஃபம் அப்படின்றத க்ரீக் வேர்டில் இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. இதை ஒரு லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் அ வேர்ட் இல்லை ஃபார்மேஷன் ஆஃப் அ வேர்ட், இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்கிறாங்க. மார்ஃபாலஜிக்கு ஆக்சுவல் டெஃபினிஷன் ஸ்டடி ஆஃப் அ மார்ஃபம். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குதா, ஸ்டேட்மெண்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஸ்டடி ஆஃப் த வேர்ட் இல்லை ஃபார்மேஷன் ஆஃப் த வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 19th சென்ச்சுரியில் ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ மார்ஃபம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இப்போ லைக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட அன் அப்படின்ற ஒரு ப்ரிஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அன்லைக் அப்படின்ற நியூ வேர்டு க்ரியேட் ஆகும். மீனிங்கே இங்கே சேஞ்ச் ஆகுதா. லைக் அப்படின்றது நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம், அன்லைக் அப்படின்றது நெகட்டிவாக சொல்கிற மாதிரி மீனிங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு மார்ஃபமில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம், அடிஷ்னலாக ஏதாவது சேர்க்குறோம் அப்படின்னா மீனிங் சேஞ்ச் ஆகவும் செய்யும், சேஞ்ச் ஆகாமல் சேம் மீனிங் தர்ற மாதிரியும் வேர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அன் சேர்த்து எழுதும்போது மீனிங் சேஞ்ச் ஆச்சு. இப்போது அதே லைக்கோட சஃபிக்ஸாக நம்ம எல்ஒய் சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், லைக்லின்னு போடுறோன்னா இப்போவும் அது அதே மீனிங்கில் தான் இருக்குது, அதே பாசிட்டிவ் டோனில் தான் இருக்குது. ஸோ ஒரு ப்ரிஃபிக்ஸோ இல்லை சஃபிக்ஸோ சேரும்போது மார்ஃபமில் அதோட மீனிங் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, சேஞ்ச் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபிக்ஸோ சஃபிக்ஸோ ஆட் பண்ணால் அதோட மீனிங் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி
கன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இப்போ அன்லைக் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் அப்படின்னா இதில் எத்தனை மார்ஃபிம் இருக்குன்னு கேட்டால் அன் அப்படின்றது ஒரு மார்ஃபிம், லைக் அப்படின்றது ஒரு மார்ஃபிம். ஸோ 2 மார்ஃபிம் அதில் இருக்குது. ஏன்னா லைக் அப்படின்றது ஒரு சிங்கிள் வேர்ட் தானே, அதனால அதை தனியாக நம்ம ஒரு மார்ஃபிம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும். ஸோ டிஃபைன் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மார்ஃபாலஜியோட டெஃபினிஷன் எதை பற்றிலாம் படிக்கிறோம், அதோட ஆல்டர்னேட்டிவ் வேர்ட் என்ன, அந்த மார்ஃபாலஜியில் எதை பற்றி படிக்கிறோம், அதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, ஒரே ஒரு டோனில் மட்டும் நம்ம எழுதக்கூடாது. அது சேஞ்ச் பண்ணால் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும், இல்லை நெகட்டிவாக மட்டும்தான் மாறும். இந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மார்ஃபிம் அப்படின்றது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது. ஒரு பர்டிகுலர் வேர்டு எடுத்துகிட்டு ஒரு பர்டிகுலர் மார்ஃபிம் எடுத்துகிட்டு இந்த வேர்டை மட்டும்தான் அதோட ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. மேபி நம்மளுக்கு தெரியாத வேறு ஏதோ ஒரு 2 லெட்டர்ஸ் அதில் ஆட் பண்ணும்போது அதோட மீனிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி நம்மளோட ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸோ மார்ஃபாலஜி அப்படின்றது நார்மலாக சிங்கிளாக ஒரு ரூட் வேர்டை என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்து ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணலாம், ஒரு நியூ மீனிங்ஃபுல் வேர்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி படிக்கிறதா மார்ஃபாலஜி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்ஃபாலஜின்னு கேட்டால் இது எல்லாமே நம்ம எழுதுவோம். மார்ஃபிமும் அது கூட சேர்த்து எழுதலாம். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம கொடுக்கலாம். மார்ஃபிம் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா மார்ஃபிம் அப்படின்னா என்னென்னா ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்ட். அந்த வேர்டு வந்து மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கலாம், மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ லைக் அப்படின்றதும் ஒரு மார்ஃபிம் தான் சொன்னேன், அது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு. அன் அப்படின்றதும் மார்ஃபிம் தான் சொன்னேன், ஆனால் அதில் வந்து பர்டிகுலராக எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. அந்த லைக்கோட சேர்த்து வச்சாதான் அதுக்கு மீனிங் தருது. ஸோ நார்மலாக சிம்பிளாக இருக்கிற ஸ்மாலஸ்ட் யூனிட் எல்லாமே மார்ஃபிம் தான், பட் அது எல்லாமே மீனிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ மார்ஃபிம் மட்டும் கேட்டாங்கன்னா அதோட டெஃபினேஷன்ஸ் கொடுங்க, அதை நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போது அன்லைக் அப்படின்னு இருக்கிறதும் மார்ஃபிம் தான், ஒரு மார்ஃபிம் அப்படின்னு சொல்லுவோம். அதை அன் தனியாக லைக் தனியாக நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அன் ஒரு மார்ஃபிம், லைக் ஒரு மார்ஃபிம். ஸோ 2 மார்ஃபிமாக மாறுது இல்லையா. ஸோ மார்ஃபிம்ஸை நம்மளால் டிவைட் பண்ணவும் முடியும். ஸோ மார்ஃபிம் மட்டும் கேட்டாங்கன்னா அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுதோ அது எல்லாத்தையுமே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஆட் பண்ணி எழுதுகிற நிறைய சிம்பிளான ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாம்பிளாக கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் மார்ஃபாலஜியோட 5 பார்ட்ஸ் ஆர் 5 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அஃபிக்ஸஸ். அஃபிக்ஸஸ்னால் என்ன அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஒரு ரூட் வேர்டு இருக்குது அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு ஸ்டேபிளான ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டில் ப்ரிஃபிக்ஸாக அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் அ வேர்டு ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போது ஒரு நியூ வேர்டு கிடைக்கும். அதை தான் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாண்டட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அன் அப்படின்ற ஒரு வேர்ட் சேர்க்கும்போது அன்வாண்டட் அப்படின்ற ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. இதுலேயும் அதே மாதிரி தான் பாசிட்டிவான வேர்ட் ப்ரிஃபிக்ஸ் சேர்த்த உடனே நெகட்டிவாக மாறுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு ரூட் வேர்டில் ஒரு ப்ரிஃபிக்ஸை நம்ம சேர்க்கும்போது அதை வேறு ஒரு மீனிங் இருக்கிற ஒரு வேர்டாக நம்ம மாற்றுறது தான் ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். மார்ஃபாலஜியில் இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நடக்குது. சஃபிக்ஸ் அப்படின்னாலும் அதே மாதிரி தான். ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டுக்கு ஆஃப்டர் அந்த வேர்டுக்கு பின்னாடி நம்ம இன்னொரு வேர்டை வந்து ஆட் பண்ணுறது, அதுவும் ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லவ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கப்புறம் எல்ஒய் நம்ம சேர்க்கும்போது லவ்லி அப்படின்ற ஒரு வேர்டு கிடைக்கும். இல்லை ஏபிஎல் சேர்க்குறோன்னா லவ்வபிள் இந்த மாதிரி ஒரு வேர்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ நார்மலாக ஒரு ரூட் வேர்டு பின்னாடி நம்ம இன்னொரு வேர்டை ஆட் பண்ணும்போது அது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டாக மாறுது. ஸோ இந்த மார்ஃபாலஜி ஃபுல்லாகவே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட எய்ம் மார்ஃபாலஜியில் எய்ம் என்ன அப்படின்னா ஒரு நியூ வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. மற்றபடி அந்த எல்லா ப்ராசஸுமே எய்ம் வந்து ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அந்த நியூ வேர்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற ரூட் வேர்டை விட ஒருவேளை அதில் சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை சேம் மீனிங் தர்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் நம்மளுக்கு கான்செப்ட் வந்து புதுசாக ஒரு வேர்டு வந்து வேணும். இப்போ வந்து 5 காம்பனன்ட்ஸ் 5 பார்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 5 பார்ட்ஸ்லேயும் அந்த 5 ப்ராசஸுமே ஒரு நியூ வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸாக தான் இருக்கும். ஓகேவா. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தாச்சு. அஃபிக்ஸஸ்னால் என்னென்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் அஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வாண்ட் அப்படின்ற ஒரு ரூட் வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூட் வேர்டுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக அன் அப்படின்ற வேர்டை வந்து ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி சஃபிக்ஸாக
இடி ஆட் பண்ணுறோம். அப்போது அன்வான்டட் அப்படின்ற ஒரு நியூ வேர்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. வாண்ட் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட ரூட் வேர்ட். அதுக்கு முன்னாடி பின்னாடி 2 சைடுமே நம்ம வந்து 2 வேர்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வேறு ஒரு மீனிங் தர்ற ஒரு வேர்டு கிடைக்குது இல்லையா? ஸோ ஒரு வேர்டில் நம்ம எந்த மாதிரி வேணால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு நியூ வேர்டு கிடைக்குதா, அதுதான் நம்மளோட ரிசல்ட். நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அதுதான் வேணும். ஒரு நியூ வேர்டு வேணும். அது எப்படி வேணால் கிடைக்கலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியோ இல்லை சஃபிக்ஸ் ஆட் பண்ணியோ இல்லை அது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு நியூ வேர்டு கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். செகண்ட் ஒன் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அண்ட் பட் இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸாக கொண்டு வருவோம். இதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். காம்பவுண்ட்னா இங்கே என்ன அப்படின்னா, இப்போது ஒரு நவுனாக இருக்கலாம், ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கலாம், ஒரு வேர்பாக இருக்கலாம். இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ரெண்டாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நியூ வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். 2 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நியூ வேர்ட் கிடைக்கும். இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் நம்ம ஆட் பண்ணுற அந்த 2 வேர்டுக்குமே மீனிங் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸாக இருக்கட்டும் இல்லை மார்ஃபிமாக இருக்கட்டும், அதிலலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரூட் வேர்டு மட்டும்தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எதுக்குமே அவ்வளோ ப்ராப்பரான ஒரு மீனிங் இருக்காது இல்லையா? அது ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த காம்பவுண்டிங்கில் எப்படி அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணுற அந்த 2 வேர்டுமே மீனிங்ஃபுல்லான வேர்டாக தான் இருக்கும். அது செப்பரேட்டாக இருந்தாலுமே மீனிங் தர்ற மாதிரியான ஒரு வேர்ட்ஸாக தான் இருக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போதும் மீனிங் தரும், அதை செப்பரேட்டாக நம்ம வச்சாலும் மீனிங் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வேர்ப் ப்ளஸ் நவுன் அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா லிவிங் ரூம், இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து சேர்த்து எழுதும்போது லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது தனியாக நம்ம டிவைட் பண்ணாலுமே லிவிங் அப்படின்றதும் மீனிங்ஃபுல்லான வேர்ட் தான், ரூம் அப்படின்றதுமே மீனிங்ஃபுல்லான வேர்ட் தான். அதே மாதிரி 2 நவுனை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நியூஸ் ப்ளஸ் ஏஜென்ட், நியூஸ் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ ரெண்டையுமே டிவைட் பண்ணாலும் மீனிங் தரும், சேர்ந்துருந்தாலும் மீனிங் தரும். இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட் அப்படின்னு வரும்போது அதில் 2 மீனிங்ஃபுல்லான வேர்டு எடுத்து இன்னொரு மீனிங்ஃபுல்லான வேர்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ரீடூப்ளிகேஷன். ரீடூப்ளிகேஷன்னா என்னென்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ரிப்பிட்டேஷன் ஆஃப் சிலபிள்ஸ். நம்ம புதுசாக ஒரு வேர்டை வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த வேர்டு வந்து ரிப்பீட்டட் வேர்டாக இருக்கும். இந்த ஒரு பேட்டர்னில் வந்து ரிப்பீட்டட் வேர்டாக கொடுப்பாங்க. பட் அது ரிப்பீட்டட் வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக ஒரே வேர்டு இருக்காது, ஒரே சவுண்ட் இருக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ தமிழில் ரெட்டை கிளவின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் ரெட்டை கிளவி தான் இது அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ரெட்டை கிளவியில் நம்ம எப்படி கொடுத்துருப்போம், ஒரே மாதிரியான வேர்டு 2 தடவை வரும். பட் இங்கே எப்படின்னா ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிற 2 வேர்டு வரும். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரே மாதிரியான சவுண்ட் இருக்கிற வேர்ட்ஸை தான் ரீடூப்ளிகேஷன் சொல்கிறோம். ஓகேவா? இந்த ரீடூப்ளிகேஷன் அப்படின்றதுலேயே நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரீடூப்ளிகேஷன் அப்படின்றது வந்து டபுளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2 வேர்டை நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? 2 வேர்டு அப்படின்றப்போ அது டபுள் வேர்ட்ஸ். ஸோ அதனால் இதை டபுளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரிப்பீட்டட் போர்ஷன் இருக்குது இல்லையா? இதை வந்து ரீடூப்ளிகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த போர்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியலை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியலை பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டிப்டாப், ஜிக்ஸாக். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே ஒரே ஸ்பெல்லிங் வரல, ஒரே வேர்டு இல்லை, பட் ஒரே சவுண்ட்ஸ், ஒரே மாதிரியான டோன் அங்கே ரிப்பீட் ஆகுது இல்லையா? அதனால தான் இந்த ரீடூப்ளிகேஷன் இல்லைனா டபுளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், 2 வேர்டு எடுக்கிறோம், ஹைஃபன் போட்டு அதை நியூ வேர்டாக க்ரியேட் பண்ணுறோம். இங்கேயுமே 2 மார்ஃபம் அப்போ இருக்குது இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே கான்செப்ட் தான். வேர்டை வச்சு நம்ம ஒரு கேம் மாதிரி அதை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம், ஒரு நியூ வேர்டை க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் எதுலேயுமே நம்ம ஃபுல்லாக ஒரு சேஞ்சஸ் பண்ணல. அதே அந்த ரூட் வேர்டு அப்படியே தான் இருக்கும். அந்த ரூட் வேர்டில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஆல்டர்னேஷன். ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஃபெனாமினன் மார்ஃபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஆல்டர்னேஷனில் வந்து பெருசாக நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு 2 விஷயந்தான் பண்ணுறோம். ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஏதோ ஒரு லெட்டர் நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக அதை வேறு ஒரு வேர்டாக மாற்ற போகிறோம். அப்போது லெட்டர் மட்டும் ஆட் பண்ணி அதை நம்ம எப்படி மாற்ற முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்னு இருக்குது.
அது கூட எஸ் சேர்த்தோன்னா கார்ஸ்னு மாறும். இப்போ வந்து கார்னு இருக்கிறது கார்ஸ்னு மாறியிருக்கு. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ், காமனாக என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிங்குலர் ப்ளூரல் இல்லையா? ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் நம்ம எழுதும்போது அதில் வேர்ட்ஸில் சேஞ்சஸ் வரும். ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் கான்செப்ட்குள்ளே வரும்போது வேர்ட்ஸில் சேஞ்சஸ் வருது. அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் எழுதும் போதுமே வேர்ட்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும். அதில் ஜஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வேர்டை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும், இல்லை ஒரு வேர்டை ஆட் பண்ணுறதா இருக்கும். இப்போ ப்ளே அப்படின்னு இருக்குன்னா அது கூட எஸ் சேர்த்தா ப்ளேஸ் அப்படின்னு மாறும். ப்ளே கூட இடி சேர்த்தா பிளேட் அப்படின்னு மாறும். வாட்ச் வாட்சஸ், லீவ் லீவ்ஸ். இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் எழுதுறதுனாலையும் சிங்குலர் ப்ளூரலில் எழுதுறதுனாலையும் ஒரு வேர்டில் நம்மளால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது இல்லையா? ஸோ இதை தான் ஆல்டர்னேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சின்னதாக அதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம், அதனால் அதில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து க்ரியேட் ஆகுது இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் டென்ஸில் மாறிடுச்சு, சிங்குலர்லேருந்து ப்ளூரலில் மாறுது. இந்த மாதிரி ஆல்டர்னேஷன் பண்ணுறதும் மார்ஃபாலஜியில் ஒரு டைப்பாக இருக்குது. இந்த ஆல்டர்னேஷன் அப்படின்றத ஆலோமார்ஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேஷனை நம்ம கொஞ்சம் டீப்பாக எழுதுகிறோம், அதாவது சிங்குலர் ப்ளூரலில் நம்ம மாற்றுறதா இருக்கட்டும், அந்த ப்ராசஸாக இருக்கட்டும், அதில் நம்ம எந்த மாதிரி வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறோம், என்ன வேர்டு எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி அதோட ப்ராசஸை எழுதுறதா இருக்கட்டும். இல்லைனா அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ், ஒரு வேர்டோட டென்சஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வேர்டில் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குன்னு சொல்லி அதை பற்றி நம்ம சொல்கிறதா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தான் ஆலோமார்ஃபி அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், அதனால அந்த வேர்டும் அந்த வேர்டோட மீனிங்கும் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இதை ஆலோமார்ஃபின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இதை இன்னொரு வேர்டில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம், ஆல்டர்னன்ஸ் அப்படின்னும் மென்ஷன் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒன் சப்லிஷன். சப்லிஷன் அப்படின்றது வந்து அன்பிரிடிக்டபிளாக இருக்கும், அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து இர்ரெகுலராக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பி வேர்ப்ஸ் ஆட் பண்ணி ஒரு வேர்டை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா இப்போ இந்த ஒரு வேர்டுக்கே இன்னொரு மீனிங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை 2 விதமாக நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில். ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், 1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான், பட் அதை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ சேம் மீனிங் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் மார்ஃபெம், இதுதான் இந்த சப்லிஷனில் வரும். ஸோ மார்ஃபாலஜி அண்ட் மார்ஃபெம் இந்த 2 டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ரிமைனிங் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.